ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் இந்த வெண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து கருகிடக்கூடாது, அதே நேரம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இந்த வெண்டைக்காயில் இருக்க கொலகொழுப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் சாட்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து கிரன்ச்சினஸ் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வதக்கணும். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. வெண்டைக்காய் வந்து பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துட்டு அப்படியே நம்ம அந்த பச்சடி கூட சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைசியாக வந்து தயிர் சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு பச்சடி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான, அதே நேரத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.